அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நவம்பர் 30ஆம் தேதி என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை காண்போம். நவம்பர் 30ஆம் தேதி ஜேம்ஸ் அலன் அவர்கள் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் பண்புறுதி என்று கூறலாம். நவம்பர் 30ஆம் தேதி பதிந்த அந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் பதிவில் பண்புறுதி என கூறலாம். நீண்ட சிந்தனையின் நெருக்கடியே உண்மையான பண்புறுதி. நீண்ட சிந்தனையின் நெருக்கடியே உண்மையான பண்புறுதி. ஒவ்வொருவரும் மன உறுதியில் உருவாக்க மெதுவாக இருக்க வேண்டும். அவரவர்கள் தமது நிலைப்பாட்டை ஆராய்வதோடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தமது முடிவில் இடுக்கண் வருவதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் அவற்றை சந்திக்க முழுமையாக தயாராக இருக்க வேண்டும். அவசர முடிவுகள் பயனற்றவை என கூறி நீண்ட சிந்தனையின் நெருக்கடியே உண்மையான பண்புறுதி. எனவே பண்புறுதி என்ற ஒரு சொல்லில் நவம்பர் 30ஆம் தேதி ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என ஜூலை 1 நவம்பர் 30 வரை தொடர்ந்து பயின்று வருகிறோம். ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் பதித்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலிலிருந்து ஆங்கில மொழியில் உள்ளதை தமிழ் மொழியாக இன்று நவம்பர் 30ஆம் தேதி பண்புறுதி என கூறலாம். வாட் ஹி சேஸ் இன் English on November 30th, just I'm going to express it in acrostic word. Acrostic word, we can say in single word, no. Nucleic effect resolutes various experience. Nucleic effect resolutes various experience. True resolution is the crisis of long thought. A man should be slow to form a resolution. He should searchingly examine his positions and take into consideration every circumstances and difficulty with his decision and should be fully prepared to meet them. Hasty resolutions are futile. What he says on November 30th in simple, precise manner. In single word, we can say also in acrostic, nerve, nucleic effect, resolutes various experience. என கூறி நவம்பர் 30ஆம் தேதி இந்த அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என ஒரு சொல்லில் கூறி பண்புறுதி என கூறி இந்த நவம்பர் 30ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.